இந்த உலகத்தில் எதற்கு நம்மை வைத்திருக்கிறார்? நம்மை சுத்திகரிப்பதற்காக தான், நாம் மனம் திரும்புவதற்காக தான் இந்த உலக வாழ்க்கையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் திரும்புவதற்கே அவனுக்கு ஆயுளை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களுக்குள் இவன் மனம் திரும்புகிறானா என்று பார்ப்பதற்கே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியரா 26ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளில் கர்த்தருடைய கோபத்தின் விளைவாக நம்மை மனதிரும்ப பண்ண, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது கர்த்தர் நம்மை மன திரும்ப பண்ணுவதற்காக, திருத்துவதற்காக அவர் சில கஷ்டங்களை நமக்கு கொடுக்கிறார். 3 முறை இப்படியாக செய்வதை நாம் பார்த்தோம் கடந்த செய்திகளில். ஒரு முறை கொடுக்கும்போது மனம் திரும்பவில்லை, 2வது முறை தண்டனை கொடுக்கிறார், அப்பொழுதும் மனம் திரும்பவில்லை, 3வது ஒரு வாய்ப்பாக தண்டனை கொடுக்கிறார், அப்பொழுதும் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்குகிறார், அப்பொழுதும் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் கர்த்தர் அவர்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மிக பெரிய கொடுமையான ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு ஆளாவார்கள் என்று சொல்ல இருக்கிறார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் வராதபடிக்கு நம்மை காத்து கொள்ள இந்த வேத பகுதியை தியானிப்பது அவசியமாக இருக்கிறது. நாம் இருதயத்தை கடினப்படுத்தாமலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்து நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து இப்படிப்பட்ட துன்பங்கள் நம் வாழ்க்கையில் வராமல் காத்து கொள்ள இந்த வேத பகுதியை தியானிப்பது மிக அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மிக உச்சகட்ட பாவத்தை செய்கிற கர்த்தருக்கு பல முறை அவர் எச்சரித்தும் தண்டித்தும் திருந்தாமல் மீண்டும் தவறு செய்து கொண்டே உச்சகட்ட பாவத்தை செய்யும் போது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வேத புத்தகத்தில் எரிகோவில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளையை ஒரு தாய் சமைத்து சாப்பிடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட மிக கொடுமையான ஒரு செயலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உலகம்தான் இது. மனிதர்களுடைய அக்கிரமத்தின் உச்சகட்டம் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை ஏற்படுத்தி விடுகிறது. உலகத்தில் நம் கண் காணாத, நாம் அறிந்து கொள்ளாத, கேள்விப்படாத அளவுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் அந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட கொடுமைகள் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சில இடங்களில். நாம் சில நேரங்களில் இதை அறியாமல் இருக்கலாம், ஆனால் வேதத்தில் இவைகள் நடக்கின்றன என்பதை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்து நாம் மனம் திரும்பி நம்மிடத்தில் நாம் என்ன தவறு செய்கிறோம், எந்த இச்சைக்கு இடம் கொடுக்கிறோம், பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு விலகுவோம். கர்த்தருக்கு பயந்து நம் வாழ்க்கையை நடத்துவோம். ஐயோ, கர்த்தர் அடிப்பார், கர்த்தருடைய கோபம் நமக்கு வரும் என்கிற பயம் வேண்டும். அவர் எப்படி நியாயத்திருப்பார், எப்படிப்பட்ட முடிவை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற முடிவு இப்படிப்பட்ட சூழ்நிலை. அடுத்தது, தேசத்தில் அழிவு உண்டாகும், தேசம் பாழாய் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசமே அழிந்து போகுமா? இப்படிப்பட்ட கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை வரும். கர்த்தர் பட்டயத்தை எடுப்பார், அந்த தேசம் பாழாய் போகும், தேசமே காலியாகிவிடும், ஒருவரும் இருக்க மாட்டார்கள். இன்றும் பல தேசங்களில் அணுகுண்டுகளை பயன்படுத்துவதினாலும், சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை பயன்படுத்துவதினாலும் அந்த இடத்தில் போடும்போது அந்த தேசமே பாழாகி விடுகிறது. அந்த இடமே பயிரற்றதும் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாததுமாக போய்விடுகிறது. ஹிரோஷிமா, நாகாசாகி போன்ற இடங்களில் இப்படி நடந்திருக்கிறது. ஜப்பானில் இப்படி இன்றும் கூட இந்த மாதிரி அணுகுண்டு போடுவதனால் தேசம் அழிந்து இப்படி ஆகிறது. கர்த்தரே இப்படி நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இது கர்த்தருடைய கோபத்தின் விளைவாக இது இருக்கிறது. மனிதனுடைய இருதய கடினம் எப்படிப்பட்ட துன்பத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறது. நினைத்து பார்ப்போம். இருதயத்தை கடினப்படுத்தாமல் நம்மை தாழ்த்துவோம். நம் வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும் என்பதை நாம் பார்த்தோம். இது ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் பண ஆசைக்கும், இச்சைகளுக்கும், மற்ற மனிதர்களுக்கும், உறவுகளுக்கும்,
பேருக்கும் புகழுக்கும் முதலிடம் கொடுத்து கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வாழ்க்கையில் வரும். அதனால் நம் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு வருகிற துன்பங்கள் எந்த வழியாய் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் போது அந்த வழியில் நாம் பிரயாணம் செய்யாமல் நம் வாழ்க்கை பரிசுத்தமான பாதையில் நாம் நடத்தி கொண்டு போய்விட்டால் இந்த இப்படிப்பட்ட பாடுகள் நம்மை நெருங்கவும் நெருங்காது. பாதுகாப்பான வாழ்வை நாம் வாழலாம். பாதுகாப்பான வாழ்வு என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை சிறந்ததாக பாதுகாப்பானதாக இவ்வுலக வாழ்க்கையிலும் எல்லாவித பாதுகாப்போடும் என்மையும் நமக்கு நேரிடாமல் வாழ வேண்டும் என்றாலும் மரணத்திற்கு பின்பு நித்திய ஜீவனுக்கு செல்ல வேண்டும், நரகாக்கினிக்கு போய்விடக் கூடாது என்றாலும் இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அதுக்கு இருக்கிற ஒரே வழி கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே. ஆதாமும் ஏவாளும் ஆதி காலத்தில் அவர்கள் கீழ்ப்படியாததினால் இந்த உலகத்திற்கு மரணம் வந்தது, தீங்கு வந்தது. அதுக்கு மாறாக அதற்கு தலைகீழாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நாம் இவ்வுலக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் பெற்று பரலோகத்தையும் அடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு அவர் சித்தமறிந்து செயல்பட பழகுவோம். அது நமக்கு நன்மை தரும். அப்படி செய்யாவிட்டால் வேறு என்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். தேசத்தை விட்டு கர்த்தர் விரட்டுவார், தேசம் குடியேற்று போகும். அந்த தேசம் ஓய்வில்லாமல் இருந்ததினால் இப்பொழுது அது ஓய்வை அனுபவிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் மன தளர்ச்சி அடையும், மனம் சோர்ந்து போகும். நாம் கர்த்தரை கோபமூட்டினால் அவர் நமக்கு வேதனையே கிடைக்கும். அவர் நம்மை விட்டு விலகுவார். அவர் நம்மை அடிக்க வருவதில்லை. அவர் தம் கரங்களால் நம்மை அடிக்க வருவார் என்று சொல்லவில்லை. அதாவது நாம் அவரை கோபமூட்டும் போது அப்படி என்றால் நாம் கர்த்தருக்கு பதிலாக பிசாசின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவனை நம் வீட்டில் விடுகிறோம், நம் இதயத்திற்குள் அவனை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அவன் இருக்கும் இடத்தில் கர்த்தர் இருக்க மாட்டார். அவன் அருவருப்பானவன். அவன் இருக்கும் இடத்தில் கர்த்தர் பரிசுத்தர், அவர் இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட பரிசுத்த தெய்வம் நம்மை விட்டு விலகி விடுவார். அவர் போனால் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் போனது. இப்படிப்பட்ட துன்பங்கள் மட்டுமே நமக்கு சொந்தமாக இருக்கும். நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆபத்துகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் கற்க வேண்டியது கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே. கர்த்தருடைய வசனத்தின்படி நிச்சயம் வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் போதுமானது. இல்லை, நான் என் துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறேன் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய தேவையில்லை. இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி வாழ முடியாது என்று. அதை சொன்னது யார்? நாம் சொல்லுவது வேத வசனம் அல்ல, கர்த்தர் சொல்லுவதே வேத வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், என் கட்டளைகளின்படி கை கொண்டு நட என்று. அவர் கை கொண்டு நட என்றால் ஒரு வேலையை அவர் கொடுத்தால் அது செய்ய முடியும் என்பதனால் தானே கொடுக்கிறார். நாம் ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு 50 கிலோ வெயிட்டை தூக்க சொல்ல மாட்டோம். சிறு குழந்தைகளிடம் அது சுமக்கக்கூடிய பாரத்தை தான் நாம் கொடுப்போம். நமக்கே அந்த அறிவு இருந்தால் நம்மை படைத்த ஆண்டவர் அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும். நம்மால் எப்படி சுமக்க முடியும்? நம்மால் முடிந்ததினால் தான் வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் கீழ்ப்படிய சொல்லி. அதனால் கீழ்ப்படிந்து நடப்போம். நம்மால் முடியக்கூடிய காரியமே. இதை முதலில் நம்புவோம். அப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் வேறு என்ன காரியங்கள்லாம் நடக்கும் என்பதை குறித்து பார்க்கலாம். நமக்கு பலன் இருக்காது, பலனற்று போவோம். நாம் பலனற்று போவோம். நம்முடைய சரீரத்திலும் மனதிலும் பலன் இருக்காது. மிகவும் சோர்ந்து போவோம். நம்மால் எதையும் யோசிக்க முடியாது. நம் நிலையை இழந்து தவித்து போவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் வரும். கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நம் வாழ்க்கையில் வரும். அசைகிற இலைக்கும் நாம் பயப்பட வேண்டிய நேரம் வரும். ஒரு இலை அசைந்தால் கூட அது நமக்கு திகிலை உண்டு பண்ணும். இத்தனை கஷ்டங்களும் இத்தனை பாடுகளும் நமக்கு வருவது ஒருவேளை இதில் நமக்கு ஏதாவது இருந்தால் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய பாவங்களின் நிமித்தமே இவைகள் வந்தது, என்னுடைய கஷ்டங்களின் நிமித்தமே கர்த்தர் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒப்புக்கொண்டால் நம்முடைய பாடுகளிலிருந்து நம்மை காப்பார். நம்முடைய எல்லா துன்பத்துக்கும் நாமே காரணம் என்பதை ஒத்துக்கொண்டு
இத்தனை கஷ்டங்களையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆனால் இதையெல்லாம் பெற நான் முழு தகுதியுடையவன். நான் இவ்வளவாய் பாவம் செய்தேன் என்று நம்மை நாம் தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய நீதி நியாயங்களை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டால் கர்த்தர் நமக்கு உடனே விடுதலை தருவார், நம்மை மீட்டு கொள்வார். மீண்டுமாக அவர் தம்முடைய மார்பில் நம்மை சுமந்து செல்வார், நம்மை பாதுகாப்பார், கண்மணி போல நம்மை காத்து கொள்வார். எல்லா துன்பங்களையும் தருவது நம்மை காப்பதற்கே, நம்மளை அழித்து போடுவதற்கல்ல. கர்த்தருடைய கரம் அடிக்கும், ஆனால் அழிக்காது. அவருடைய கரத்தால் நாம் அடிபட்டாலும் நாம் கவலையற்று இருப்போம். கர்த்தருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு மாறாத அன்பு. அந்த அன்பின் நிமித்தம் நாம் பிழைத்திருக்கிறோம். இன்று வரை நம்மை காத்தவர், எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் நம்மை காத்தவர். இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நமக்கு அனுமதித்து விட்டு அவர் சும்மா இருப்பதில்லை. அவர் நம் கூடவே இருந்து பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஒரே அடியாய் அழித்து கொண்டு விடலாமே, நாம் தான் திருந்தவில்லையே என்று விட்டுவிடவில்லை. கடைசி வாய்ப்பு வரை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய அன்பு மிக பெரியது. இப்படியெல்லாம் நம்மை கஷ்ட கொடுத்து நம்மை திருத்தி அவருடைய சமூகத்தில் நம்மை சேர்த்து கொள்வதற்கும் எப்பொழுதும் நம்மை அவரோடு வைத்து கொள்வதற்குமே இந்த பாடுகள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. நாம் மன திரும்பினால் தானே அங்கு அப்பாவோடு இருக்க முடியும். நாம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது. அக்னி கடலுக்கு நம்மை காப்பாற்றவே கர்த்தர் இப்படி செய்கிறார். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய கிருபை மிகவும் பெரியது. இந்த பாடுகள் கூட ஒரு விதத்தில் அவருடைய கிருபையே. அவருடைய கிருபை, அவர் கோபப்பட்டாலும் கிருபையை செய்கிறார். அவருடைய கிருபையினால் நம்மை தண்டித்து வழி நடத்துகிறார். ஒருவேளை கோபப்பட்டு ஒரே நாளில் அடித்து விட்டார், நாம் அந்த பாவத்தோடு மறித்து விட்டால் பரலோகம் செல்ல முடியாது. எரி நரகம் தான் நமக்கு நிச்சயமா இருக்கும். இவள் பாவம் செய்தால், இவள் எனக்கு வேண்டாம் என்று அவர் அடித்து விட்டார், என்னவாகும்? யார் அவரை கேட்க முடியும்? ஏன் என்னை இப்படி செய்தீர் என்று யார் கேட்க முடியும்? நாமும் கேட்க முடியாது, பிறர் வந்தும் நமக்காக கேட்க முடியாது. அவர் அவருடைய சர்வ லோகத்திற்கும் அவர் அதிகாரி, அவருடைய பூமி, அவருடைய மனிதன். அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அவர் அப்படி அல்ல. அளவற்ற கிருபையுள்ளவர், அளவற்ற அன்புடையவர். அவர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து திருத்த முயற்சிக்கிறார். எப்படியாவது திருத்தி விட வேண்டும், என் பிள்ளைகளை என்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற மாறாத அன்புடையவர். அவரை பற்றி முழுமையாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் அன்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்றால் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், உன்னை மன்னித்து அப்படியே பரலோகம் ஏற்றுக்கொள்வேன் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அப்படி அப்பா செய்ய மாட்டார், கண்டிப்பாக இல்லை. பாவத்தோடு நம்மை பரலோகத்திற்கு எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார்? நாம் இந்த உலகத்தில் பாவம் செய்து கொண்டே இருக்கும்போது நம் ஆத்துமா பாவமுடையதாக தான் இருக்கும். நம் ஆத்துமா இந்த உலகத்தில் பரிபூரணம் அடைய வேண்டும். அப்படி ஒரே நாளில் கர்த்தர் வந்து நாம் எப்படி இருந்தால் எடுத்துக்கொண்டு விடுவார் என்றால், இந்த உலக வாழ்க்கை எண்ணத்திற்கு அவர் அனுமதித்திருக்கிறார். இந்த உலகத்தில் எதற்கு நம்மை வைத்திருக்கிறார்? நம்மை சுத்திகரிப்பதற்காக தான், நாம் மனம் திரும்புவதற்காக தான் இந்த உலக வாழ்க்கையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் திரும்புவதற்கே அவனுக்கு ஆயுளை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களுக்குள் இவன் மனம் திரும்புகிறானா என்று பார்ப்பதற்கே. மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பரிசுத்தமாக்கப்பட்டு போவதற்கான ஒரு கால அவகாசம் தான் மனிதனுடைய ஆயுள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே போகலாம் என்றால் இங்கு ஏன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? இன்றையே நாம் வாழ வேண்டும். இந்த நிமிடமே கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ளலாமே? இல்லை, நாம் மனம் திரும்புவதற்காக தான் இந்த உலக வாழ்க்கை. கர்த்தர் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். சும்மா ஒவ்வொரு மனிதனுக்கும் 70-80 வருடங்கள் ஆயுளை அவர் கொடுக்கவில்லை. இந்த நாட்களுக்குள் அவன் ஆத்துமா மனம் திரும்புகிறதா? இந்த நாட்களுக்குள் இவன் மனம் திரும்புகிறானா? அப்படியானால் அவன் பரலோக ராஜ்யத்திற்குள் வரலாம். அவன் ஆயுள் என்பது அந்த ஆயுள் காலத்தில் நம்மை திருத்துவதற்காக தான் இப்படி முதலில் ஆலோசனை சொல்வார், கண்டிப்பார், அதற்கு பின்பு அடிப்பார். பல முறை, ஒரு 4 முறை இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 4 முறை நம்மை பண்படுத்தி கொண்டு போகிறார். 4வது முறைதான் நரகத்திற்கு தள்ளுகிறார், திருந்தாவிட்டார். கடைசி வாய்ப்பிலாவது திருந்து விட்டார். கர்த்தர் நம்மை அடித்ததெல்லாம் நியாயமே, நாம் செய்தது தவறு என்று ஒப்புக்கொண்டு மனம் திரும்பிவிட்டார். 4வது முறையிலேயும் நம்மை காத்து கொள்ள, அவர் மீட்டு கொள்ள கிருபை புரிந்தவராயிருக்கிறார். கிருபையுள்ள அன்பான தெய்வமாயிருக்கிறார். அப்பொழுதும் திருந்தவில்லை என்றால் நரகாக்கினை நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.